ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ரூபி. இன்னைக்கு மார்க்கெட்டில் சைலண்ட்டாக ஒரு மெகா ட்விஸ்ட் நடந்திருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? எவ்வளோ மாதமாக எஃப்ஐஸ் செல் பண்ணி நம்ம தலையை வலிக்கி வச்சுருக்காங்க. பட் இன்னைக்கு திடீர்னு 2250 கோடிக்கு நெட் பை பண்ணியிருக்காங்க. இது வெறும் காமன் பையிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சைலண்ட் கவரிங் ட்ராப்பாக கூட இருக்கலாம். சண்டே பட்ஜெட் வருது. அதுக்கு முன்னாடி குளோபல் லெவலில் கோல்டு அண்ட் சில்வர் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. டுமாரோ கேப் அப்பா இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ட்ராப் பண்ண போகிறாங்களா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய மூடு பார்ப்போம். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 2251 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டாக டிஐஎஸ் 600 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி இப்போ 25,450 லெவலில் டச் பண்ண பார்க்குது. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நல்லா கூல் டவுன் ஆயிருக்கு, which is a good for bulls. பட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐயோட பையிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க, எஃப்ஐயோட ஷார்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இன்னும் 88% இருக்குது. அதாவது அவங்க மார்க்கெட் கீழே போகணும்னு பெட் பண்ணியிருக்காங்க. இப்போது திடீர்னு பை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஷார்ட்ஸ் கவர் பண்ண மேலே வர வேண்டியது இருக்கும். இது நடந்தால் நிஃப்டியில் ஒரு ஷார்ட் ஸ்கியூஸ் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்ட் யுவர் பிரெத். அடுத்து நம்ம எல்லோரும் ட்ரம்ப் கார்டை பற்றி பேசியே ஆகணும். ட்ரம்ப் அஃபிஷியலி நாமினேட்டட் கெவின் வாஷ் டு சக்சீட் ஜெரோம் பவுல் அஸ் எ ஃபெட் சேர். கெவின் வாஷ் யார் தெரியுமா? இஸ் அன் எக்கானமிக் பாலிசி எக்ஸ்பர்ட். ட்ரம்ப்புக்கு இப்போ மெயின் எய்ம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, அவர் தான் வாஷ். யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியானால் என்ன ஆகும்? டாலர் வீக் ஆகும். எஃப்ஐஎஸ் மணி இந்தியா மாதிரியான எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு திரும்பி வரும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்டால் என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் பிச்சுட்டு மேலே போகுது. டாலர் மேலே போனால் கோல்டு அண்ட் சில்வர் கீழே விடும். இன்றைக்கி சில்வர் 24% மேலே கிராஷ் ஆகி $108 வந்துடுச்சு. எம்சிஎக்ஸில் சில்வர் வச்சுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி செக். ட்ரம்போடைய டாரிஃப் த்ரெட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ வாட்ச் அவுட் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட், யூஎஸ் டெக் ஜெயின்ஸோட டெக் சுனாமி. ஒரே நாளில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் 11% கிராஷ் ஆகிருக்கு. இது மார்ச் 2020க்கு அப்புறம் நடந்த பிக்கஸ்ட் ஃபால்னு சொல்கிறாங்க. அதே நேரம் மெட்டா 10% ஜம்ப் ஆகிருக்கு. ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஏஐக்காக பில்லியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட்ஸில் அந்த க்ரோத் பத்தலைன்னு இன்வெஸ்டர் பயப்படுறாங்க. ஆனால் அதர் ஹேண்ட் மெட்டாவோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ஆட் ரெவன்யூ பெரிய லெவலில் ஏற்றிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இது நம்ம மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது மிக்சட் சிக்னலாக இருக்கும். குளோபல் டெக் சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. செலக்டிவாக இருங்க. ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் மார்க்கெட் டைஜஸ்ட் திஸ் ஏஐ ரியாலிட்டி செக். இப்போது வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஜோனில் இருங்க. இப்போ கொஞ்சம் ரெட் ஜோன் நியூஸ் பார்ப்போம். பிரெண்ட் ஆயில் 3.2% ஜம்ப் ஆகி $70 கிராஸ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஈரான் மிலிட்ரி டீல்ஸ் அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த டென்ஷனுக்கு முக்கிய காரணம். வாய் இட்ஸ் மேட்டர்ஸ். இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் ஆயில் இம்போர்ட்ஸ். க்ரூட் ப்ரைஸ் ஏறினா இந்தியோட ருப்பி ரெக்கார்ட் லெவலுக்கு போகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இந்தியன் ருப்பி டவுன் சைடில் தான் இருக்குது. இதனால என்ன இம்பேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸ், டயர்ஸ் கம்பெனிஸ்க்கு க்ரூட் ஆயில் தான் ரா மெட்டீரியல்ஸ். ஆயில் ப்ரைஸ் ஏறினா இவங்களுக்கு மார்ஜின்ஸ் குறையும். ஸோ அவாய்ட் OMCs, பெயிண்ட் ஸ்டாக்ஸ் ஷார்ட் டேர்ம். ஆயில் $70 மேலே இருக்கிற வரைக்கும் இந்த செக்டர்ஸ்க்கு ப்ரெஷராக இருக்கும். அனாலஜின்னு பார்த்தா ரெட் சிக்னலில் வெயிட் பண்ணுற மாதிரி தான். இப்போது என்ட்ரி வேண்டாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ என்ட்ரி. ஃபைனலி நம்ம ஃபேவரட் ஸ்விக்கியோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. மிக்சட் பேக்காக வந்திருக்கு. ரெவன்யூ 54% ஜம்ப் ஆகி 6,148 கோடி வந்திருக்கு. பட் நெட் லாசஸ் 1065 கோடியாக வைடன் ஆயிருக்கு. கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட மார்க்கெட் கேப் 0.9 lakh crore இருக்குது. பட் ஜொமேட்டோட மார்க்கெட் கேப் 2.66 lakh crore இருக்குது. ஜொமேட்டோ ப்ராஃபிட்டில் இருக்காங்க. பட் ஸ்விக்கி இன்னும் இன்ஸ்டாமார்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக பண்ணாத செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ மேலே இருக்க ட்ரஸ்ட் இன்னும் ஸ்விக்கி மேலே வரலை. ஸோ இப்போ ரிசல்ட்ஸை பார்த்தா ஃபுட் டெலிவரி க்ரோத் 20% ஸ்டேபிளாக இருக்குது. குயிக் காமர்ஸ் 103% க்ரோத்தில் இருக்குது. பட் லாஸ் இன்னும் பதிலாக இருக்குது. இப்போ ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தால் மட்டும் வாட்ச் லிஸ்ட்டை வைங்க. Q1 FY27 பிரேக் ஈவன் ஆகணும் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான சில குயிக் அப்டேட்ஸை பார்ப்போம்.
வேதாந்தா Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 6% ஜம்ப் ஆகி 5710 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சிட்டி இன்னைக்கு டார்கெட்டை 900க்கு தூக்கி வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ அண்ட் டிவிடெண்ட்ஸ் பொட்டன்ஷியல் வேதாந்தால செம்மையா இருக்கு. அடுத்தது டிம் செக்டர்ல இன்னும் லீடர் யாருன்னா HAL தான். இன்னைக்கு 1800 கோடிக்கு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவங்களுடைய பிசினஸை சிவில் ஏவியேஷனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மசகாண்டாக்கையும் ஃபோக்கஸ்ல வைங்க. அந்த 10 பில்லியன் சப்பான டீலுக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல டிப் கிடைச்சா அக்குமுலேட் பண்ணுங்க. பட் அவசரப்பட்டு மேல போய் வாங்கிடாதீங்க. எக்கானமிக் சர்வே ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்தியாவோட growth forecast வந்து 6.8% 7.2% கொடுத்திருக்காங்க. பட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு சின்ன ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஸோ NBFC செக்டார்ல காஷியஸா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பட்ஜெட் கேம் பிளான். இந்த பட்ஜெட் செஷனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து ITC. சிகரெட் டேக்ஸ் பற்றி ஆல்ரெடி அப்டேட் வந்திருக்கு. இந்த பட்ஜெட் செஷனில் ITCக்கு ஏதாவது சிகரெட் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ITC ஸ்டாக்ஸ் வந்து குறைய நான் எதிர்பார்க்குறேன். அப்போ வந்து நான் பை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேக்ஸ் அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி ITCயில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் டிப்ஸ். நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் வந்து இந்த பட்ஜெட் செஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது புல்லிஷ் சினாரியோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,600 கிராஸ் பண்ணி சஸ்டைன் ஆனால் நியூ ஐக்கு ரெடி ஆகிடும். FI பையிங்கும் கண்டினியூ ஆகணும். பியரிஷ் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் த்ரெட்டு அண்ட் ஹை ஆயில் ப்ரைஸ் இஸ் அ கன்சர்ன். இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் மெட்டல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவாய்ட் கோல்டு அண்ட் சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நவ் பிகாஸ் ஆஃப் US டாலர் ஸ்ட்ரென்தனிங். Avoid gold and silver related stocks for now because US dollar strengthening. So my advice, Sunday budget sessionல volatility கொஞ்சம் தூக்கலா இருக்கும். Beginners and swing traders வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து பட்ஜெட் செஷனில் செல் பண்ண முடியாது. எப்படி ஒரு டெஸ்ட் வச்சாங்களா? ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். FIs ஆர் ஃபைனலி பேக் ஆஸ் எ பையர்ஸ். இது பட்ஜெட் ரேலியோட ஆரம்பமா இல்லை பட்ஜெட்டில் டேக்ஸ் நியூஸ் வரப்போகுதா? எல்லாத்தையும் சண்டே செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன கொஷின், நீங்கள் டுமாரோ மார்க்கெட் கேப்பபிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள். See you in the next video. Happy investing. Bye.